ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு ஷர்மி வினோ vlogs. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் மேலூர் சஞ்சீவன ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்க ஆஞ்சநேயர் வந்து 37 அடி உயரம் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர். ஸோ இங்கே வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ நீங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயிலுக்கு வந்து பெருமாள் தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஸ்ரீரங்கத்தில் மேலூர் சஞ்சீவன ஆஞ்சநேயர் கோயில். ஸோ நீங்கள் கூகுள் மேப்ஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வந்துடலாம். கரெக்டாக வந்து டைரக்ட் பண்ணிவிடும். அது இல்லாமல் அங்கங்கேயும் வந்து போட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்டினேஷன் வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு சாமி எப்படி இருக்காரு அது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஆஞ்சநேயர் டெம்பிள். ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ஷர்மி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் பார்க்கலாம். இப்போ ஒன் டே பிளான் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் டெம்பிள் பார்த்துட்டு அப்புறம் வந்து இங்கே நியர்பையில் வந்து பட்டர்ஃப்ளை பார்க் இருக்குது. ஸோ இது வந்து போகிற வழியில் தான் வந்து உங்களுக்கு இந்த சஞ்சீவன ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்டு அப்படியே பட்டர்ஃப்ளை பார்க் கூட போகலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிவிட்டு வாங்க. சரி வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி டெம்பிள் இருக்குது எல்லாம் சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து தர்ஷனம் டைமிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30 to 1:30 வரைக்கும் வந்து சன்னதி வந்து ஓப்பனாக இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து 4 to 8 PM. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு வாங்க. நாங்கள் ஆஞ்சநேயர் பார்த்து ஓகே. ஸோ இங்கே வந்து என்னென்ன சன்னதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கர தாழ்வார் சன்னதி இருக்குது, தாயார் சன்னதி இருக்குது, அதே மாதிரி வந்து ஸ்ரீனிவாசர் சன்னதி இருக்குது. எல்லா சன்னதியுமே இருக்குது. சாமியோட ரைட் சைடில் எல்லா சன்னதி இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து துலாபாரம் வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆஞ்சநேயர் பார்த்தாச்சு. நாங்கள் ஆஞ்சநேயரோட பிக்சர்ஸ் வந்து ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கோம், வீடியோவாகவும் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். 38 அடி உயர ஆஞ்சநேயர், 37 அடி உயர ஆஞ்சநேயர், ஸ்ரீரங்கம் மேலூர் சஞ்சீவன ஆஞ்சநேயர். நீங்களும் பாருங்க. அப்படியே காட்டுங்க. ஓகே. ஸோ ஆஞ்சநேயர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்ரீனிவாசர், அதுக்கப்புறம் வந்து தாயார், நரசிம்மர், அதுக்கப்புறம் வந்து காலபைரவர் எல்லாரோட சன்னதி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து கோசாலை வந்து இங்கே இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம பார்க்கலாம். கோசாலா இருக்குது. கோசாலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே என்னென்ன ஸ்பெஷாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு பூஜையோட டைமிங்ஸ் அது எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கோயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஒரு இனிமையான அமைதியான சூழல் அமைஞ்சிருக்கு. ஸோ ரொம்பவே பிளசண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்ல ஒரு சூப்பராக கட்டியிருக்காங்க. இங்கே ஆஞ்சநேயர் வந்து சன்னதி வந்து மெயின் சன்னதி. அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அவரோட சைடில் வந்து அப்படியே ரதத்தில் இருக்கிற மாதிரி வந்து ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே இந்த கோயிலுக்கு பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோசாலை இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு அமைதியாக இங்கே வந்து பறவைகளோட சத்தம் கேட்குறதுக்கும் நல்ல காற்றோட்டமா நல்லா இருக்குது. நல்ல ஃபீல் கொடுக்குது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கோசாலை ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே நிறைய வந்து காளை மாடு, பசு மாடு எல்லாம் வளர்க்குறாங்க. ஸோ அதுவும் கோயிலுக்கு பின்னாடியே இருக்கிறது வந்து நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு மாடு இருக்கு. நிறைய மாடு இருக்குங்க. நிறைய மாடுகள் வந்து மெயின்டைன் பண்ணாங்க. குட்டி மாடு, பெருசு, டிஃப்ரெண்டா இருக்காங்க பாருங்க. உங்களுக்கு காது ரெண்டும் பெருசா இருக்கு. காதோட ஷேப் வந்து வேற மாதிரி இருக்கு. இந்த கண்ணுக்குட்டிக்கு வேற பிரீடுன்னு நினைக்கிறேன். என்ன பிரீடுன்னு தெரியல. பட் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா க்ளீன் பண்ணி நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. யூனிக்கா இருக்காங்க. அங்க காட்டல வாங்க. லெஃப்ட் சைடு
கிட்ட போய் நல்ல பெரிய பெரிய ப்ரீடிங்கு ஒன்னொன்னுமே டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த மாடு பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு, நல்ல ஜைஜாண்டிக்கா பெரிய சைஸ்ல இருக்கு. அண்ட் இது இது மட்டும் இல்லாம இங்க அவங்களே வந்து கட்டி வெல்ல வச்சிருந்தாங்க. இங்க இருக்க மாடுங்களுக்கு எல்லாம் கொடுத்தா ஹாப்பி ஆவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்தாங்க. இங்க எல்லா வெரைட்டி மாடுமே இருக்குங்க. அந்த பெரிய மாடு ஒன்று பார்த்தோம்ல நம்ம, ஸோ அந்த மாடு வந்துட்டு கிர் வெரைட்டி அப்படின்னு வந்து சொல்றாங்க. குஜராத் கிர் வெரைட்டி மாடாமா. ஸோ வந்து இங்க கறக்கிற பால் எல்லாமே வந்து கோயிலுக்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இது வந்து ராஜஸ்தான். ஆமா, ராஜஸ்தான் பிரீடுன்னு வந்து சொல்றாங்க. நிறைய வெரைட்டி பிரீட்ஸ் வந்து இங்க மாடு இருக்கு. ஸோ ஒரு வெரைட்டி மட்டும் இல்லை, நிறைய வெரைட்டி ஆஃப் நிறைய பிரீடு மாடு வந்து நீங்க இங்க பார்க்கலாம். சுத்திலும் கோசால இருக்குங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கு. அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் மாடு இருந்துச்சு. ஸோ நான் அது கூட நான் உங்களுக்கு வீடியோல காமிச்சேன். ஸோ வந்து முன்னாடி போயிட்டு கோயிலோட மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாருங்க, ஃபுல்லா மாடு தான். இது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லா வந்து மாடு, அவ்வளோ மாடு வந்து மெயின்டைன் பண்றாங்க. கண்ணுக்குட்டி நிறைய ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்த பிரீட்ஸ் எல்லாமே வந்து இங்க மெயின்டைன் பண்றாங்க. ஸோ பில்டிங்கோட ஆர்கிடெக்சருமே, கோயிலோட ஆர்கிடெக்சருமே ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா வந்து அழகா பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு என்டையர் அந்த மூலஸ்தானமே ஒரு ரதம் வடிவில் ஒரு தேர் மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க நீங்க பார்த்தா தெரியும், 2 வீல்ஸ் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடும், அதாவது அந்த சைடு வந்து இந்த சைடு வந்து உங்களுக்கு 2 வீல் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு. இதே மாதிரி அந்த சைடு வந்து இருக்கு. ரொம்ப அழகா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பயங்கர கலர்ஃபுல்லா இருக்குல்ல, நிறைய கலர்ஸ்லாம் கொடுத்து அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. யானையோட இது சிற்பம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு நேர்த்தியா பண்ணியிருக்காங்க. டீடைல்ஸ் வந்து அழகா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா. சோ பாதி யானை வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும், அதாவது இது வரைக்கும் இந்த சைடு பார்த்த மாதிரியும், அந்த சைடு இருக்க யானை வந்து இப்படி பார்த்த மாதிரி வந்திருக்கு. அங்க மேல இருக்க அந்த கிளாஸ் விண்டோஸ் வழியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா சன்னதியோட கோபுரமும் வந்து அழகா தெரியுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து விண்டோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சன்னதியோட கோபுரமும் அந்த நூலுக்கு அந்த விண்டோ வழியா வந்து தெரியும் அழகா. துலாபுரம் கூட வச்சிருக்காங்க. ஸோ நீங்க ஏதாவது வேண்டுதல் வேண்டிட்டு வந்து சாமிக்கு கொடுக்குறீங்க, நீங்க ஏதாவது வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னா கூட இங்க வைக்கலாம். எக்ஸ்பிளனேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அனுமன், பெரிய ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, அந்த சன்னதியில் வந்து எப்போல்லாம் வந்து உங்களுக்கு அபிஷேகம் நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மூல நட்சத்திரத்தில் வந்து இங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லிஸ்ட் ஆஃப் டேஸ், அதாவது இது வந்து எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து மே ஆல்மோஸ்ட் மேலேருந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் எந்தெந்த நாளில் மூல நட்சத்திரம் வருமோ அந்த நாளெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லா நாள்லையுமே வந்து இங்கே அபிஷேகம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை வந்து சுதர்சன ஹோமம் அண்ட் அபிஷேகம் வந்து சுதர்சன சன்னதியில் நடக்குது. அண்ட் 4th சாட்டர்டே 4வது சனிக்கிழமை வந்து நரசிம்மர் சன்னதியில் வந்து நரசிம்மர் ஹோமம் அண்ட் அபிஷேகம் வந்து நடக்கும். ஒவ்வொரு 4வது சனிக்கிழமை நரசிம்மர் சன்னதியில் நடக்கும். அண்ட் புனர்பூசம் நட்சத்திரத்தில் வந்து ஹோமம் அண்ட் அபிஷேகம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ராமர் சன்னதியில். ஸோ மூல நட்சத்திரத்தில் அனுமர் சன்னதியில் அபிஷேகம் நடக்கும். அண்ட் புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து ராமர் சன்னதியில் அபிஷேகம் நடக்கும். அண்ட் தாயாரோட சன்னதியில் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க, அதாவது அக்டோபர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நவராத்திரி உற்சவம் வந்து நடக்கிறதா போட்டிருக்காங்க. அண்ட் புரட்டாசி சனிக்கிழமையும் வந்து ஸ்ரீனிவாசர் அபிஷேகம் இருக்குது. எல்லா சனிக்கிழமையும், புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் வந்து அபிஷேகம் வந்து இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி வந்து அது இங்கே பண்ணுறாங்க, இது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி அனுமன் ஜெயந்தி பார்த்தீங்கன்னா 7/1/2027 வந்து அனுமன் ஜெயந்தி உற்சவம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த கும்பாபிஷேகம் வந்து 25/3/2026 இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 4 month முன்னாடி நடந்தது. ஸோ அது வந்து வருட அபிஷேகம் வந்து
பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மார்ச் மந்த் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த டெம்பிள் வர்றவங்க நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு வரலாம். அடுத்த வருஷம் ஜனவரி 7ஆம் தேதி வந்து அனுமன் ஜெயந்தி. அதே மாதிரி அடுத்த வருஷம் மார்ச் 25ஆம் தேதி வந்து திருப்பி வந்து கும்பாபிஷேகம், வருஷ கும்பாபிஷேகம் நடக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது அபிஷேகத்துக்கு கொடுக்கணும் இல்லை ஏதாவது ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கலாம். வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து எந்தெந்த டேஸ் வந்து ஸ்பெஷலான டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி அண்ட் புனர்பூச நட்சத்திரத்தில் வந்து ராமருக்கான முக்கியமான டேஸ். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் அண்ட் பிரதோஷம் வந்து நரசிம்மருக்கு உகந்த நாட்கள். அதே மாதிரி திருவோண நட்சத்திரம், இந்த மாதத்தில் வர திருவோண நட்சத்திரம் வந்து ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு வந்து முக்கியமான நாள். அண்ட் மூல நட்சத்திரம் வந்து ஆஞ்சநேயருக்கு முக்கியமான நாள். ஸோ ஏகாதசி வந்து சக்கரத்தாழ்வார். அண்ட் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வந்து மகாலட்சுமிக்கு உகந்த நாள்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வளர்ப்பிறை அண்ட் தேய்பிறை அஷ்டமி வந்து காலபைரவருக்கு இங்கே பூஜை. ஓகே, பிரசாதம் வாங்கியாச்சு. தேங்காய் சாதம் தான் வந்து பிரசாதமாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி பெருமாள் இருக்காரு. ராமர் சன்னதி இது. ராமர் அயோத்தி பட்டாபிஷேகம். அயோத்தி பட்டாபிஷேகம். இங்க ராமர், லக்ஷ்மணர் எல்லாரும் சன்னதி இருக்கு. வாங்க பிரசாதம் சாப்பிட போறோம். நீங்கள் வாங்க சாப்பிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நம்மளோட ஷார்ட்ஸை பார்க்க மறக்காதீங்க. பாய்.